ஸோ ஆல் மை ஃபேமிலி எல்லாருக்கும் என்னோட வணக்கம். ஸோ இன்னைக்கு நம்மளோட வீடியோவில் யூடியூப்லேயே ரொம்ப ஹாட் டாப்பிக்காக போயிருக்கு. யூடியூபரை பற்றி தான் பேசுகிறோம். இர்ஃபான் ப்ரோ. ஸோ அவருக்கான விஷயங்கள் வந்து எல்லாருமே நம்ம நியூஸ்லேருந்து எல்லாமே பார்க்கணும். அதுக்கப்புறம் அவர் சாரி வீடியோவும் போட்டாரு. ஆனால் அவர் பண்ண விஷயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அது நிறைய பேருக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கு. நிறைய பேர் அன்ஃபாலோ பண்ணிட்டாங்க அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய வந்துருக்கு. நானும் அவரோட ரிவ்யூ பார்த்தேன். நானும் அவரோட ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். நானும் அன்ஃபாலோ பண்ணிட்டேன். ஸோ என்ன வீடியோ இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது அவருக்கு மட்டும் கிடையாது. ஆக்சுவலி நிறைய பேர் யூடியூப்ல இருக்க நிறைய பேர் வந்து இதை தான் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அது நிறைய பேர் யூடியூப்ல இருக்கவங்க மட்டும் கிடையாது. இப்போ வேற ஏதாவது பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். யாருக்காவது ஒருத்தர் ஹெல்ப் பண்ணணும்னா அது உடனே வீடியோ எடுத்து உடனே அப்லோட் பண்ணிடுறாங்க. ஸோ அது எதுக்கு பண்றாங்க அப்படின்றது எனக்கு இப்போ வரைக்கும் தெரியல. ஸோ இந்த சான்ஸை யூஸ் பண்ணி நான் எனக்கு என்னோட கருத்தை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணணுன்றதுனால இந்த வீடியோவை நான் போஸ்ட் பண்றேன். உங்களுக்கு குடுக்கணும்னு தோணுச்சு அப்படின்னா, அது நீங்க வந்து தனிப்பட்ட முறையில போய் நீங்க எப்படினாலும் குடுக்கலாம். அது வந்து பிரச்சனை இல்ல. அத வந்து ஒரு வீடியோவா எடுத்து இந்த மாதிரி சோசியல் மீடியால நீங்க அப்லோட் பண்றது, அது அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நீங்க அந்த மாதிரி பேசியிருக்கவும் கூடாதுன்னு நினைக்கிறேன் நானு. ஏன்னா, அது அவங்க இல்லாதவங்களுக்கு தான் அதனுடைய இம்பார்ட்டன்ட் தெரியும். நீங்க குடுக்குறீங்க அப்படின்னா, நீங்க அழகா வண்டி விட்டு இறங்கிட்டு குடுத்துருக்கலாம். இல்லன்னா அவங்க கிட்ட சொல்லியிருக்கலாம். இல்ல உங்களுக்கு பின்னாடி ஒருத்தவங்க இருந்தாங்களா, அவங்க கிட்ட கூட குடுக்க சொல்லியிருக்கலாம். அப்படி எதுவுமே பண்ணல. வண்டியில உட்காந்துட்டு கேமராவும் வச்சுட்டு நீங்க அந்த மாதிரி குடுக்குறீங்க. அத வந்து அவங்க வந்து இல்லாதவங்க வாங்கும்போது தனக்கு ஃபர்ஸ்ட் வேணும். ஏன்னா அந்த நல்ல நாள்ல கூட அந்த ஒரு சாப்பாடு கூட இல்லாத இருக்கிறவங்க, அந்த இது இல்லாதவங்க இருக்கிறவங்களுக்கு தான் அதனுடைய முக்கியத்துவம் தெரியும். நல்ல துணி போடாதவங்க, வயித்துக்கு சாப்பிடாதவங்க, இருக்கிறதுக்கு இடம் இல்ல. இது 3மே ஒரு மனுஷனுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். நம்ம படிச்சிருப்போம் இல்லையா? இருப்பிடம், உண்ண உணவும், உடுத்த உடையும் இருந்துச்சுன்னா ஒரு மனுஷனுக்கு வந்து அதுவே ஃபுல்ஃபில்லான விஷயம். ஆனா அது எதுவுமே கிடைக்கலன்னும் போது அவன் வந்து என்ன சொல்றது? அந்த மாதிரி ஒரு விஷயம் கிடைக்கும்போது அத வந்து கிராப் பண்ண தான் பார்ப்பான். தனக்கு ஃபர்ஸ்ட் வேணும் அப்படின்றத தான் எடுத்து பார்ப்பாங்க. ஸோ அதுதான் அங்க நடந்திருக்கு. நீங்க என்ன வீடியோல போட்டீங்க, நான் வந்து அந்த ஒரு டென்ஷன்ல வந்துட்டு நான் இந்த மாரி பேசிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன டென்ஷன் உங்களுக்கு? ஜாப் போயிட்டு வந்துட்டு நீங்க இத பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்கீங்களா? ஃபேமிலில ஏதாவது அடுத்து இஎம்ஐ லோன் அப்படி எதுவும் பே பண்ணணும்னு இருக்கா? அப்படி என்ன உங்களுக்கு டென்ஷன் இருக்கு? எல்லாமே பண்ணிட்டு நான் ஏதோ மைண்ட் அப்செட்ல நான் பண்ணிட்டேன். நான் ஒரு டென்ஷன்ல பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி சாரி கேட்கறனால அந்த விஷயம் அங்க மாறாது. அந்த விஷயம் அங்க நடக்காம தவிர்த்திருக்கலாம். எனக்கு தெரிஞ்சு என்னோட இது. நான் மேக்ஸிமம் சொல்ல வர்றது என்ன அப்படின்னா, நெறைய பேர் இந்த மாதிரி வீடியோஸ் அப்லோட் பண்றாங்க. பண்ண வேண்டாம். நீங்க ஒரு உதவி செய்றீங்கன்னா, அத வந்து ஒரு தமிழ்ல ஒரு வேர்ட் இருக்குல்ல. நம்ம வலது கை குடுக்குறது வந்து இடது கைக்கு தெரியாம இருக்கணும்னு சொல்லுவாங்க. கரெக்ட்டுங்களா? ஏன்னா, நம்ம வலது கை குடுக்குறது அந்த அளவுக்கு கூட நம்ம வந்து யாருக்கும் தெரியாத குடுக்கணும் அப்படின்றதா, நீங்க குடுக்குறது வந்து மத்தவங்களுக்கு காட்டி என்ன பண்ண ஒண்ணும் பண்ண போறது கிடையாது. கரெக்ட்டுங்களா? நீங்க மட்டும் குடுக்குற இந்த வீடியோ பார்க்குற எத்தனையோ பேர் வந்து தன்னால முடிஞ்சத நெறைய பேருக்கு வந்து குடுத்து உதவிட்டு தான் இருக்கிறாங்க. அது எல்லாமே வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. கிடையாது. ஏன்னா, அது அவங்களோட மன திருப்திக்கு செய்றாங்க. இல்ல நீங்க வீடியோ எடுத்து போடுறனால நாங்க குடுக்குறோம்னு நெனைக்க போறோமா? அதுவும் கிடையாது. எனக்கா தோணணும். நான் வந்து இது இவங்களுக்கு செய்யணும் இன்னைக்கு. நான் வந்து இத குடுக்கணும். என்கிட்ட இவ்வளோ இருக்கு. இதுலருந்து நான் இவங்களுக்கு இவ்வளோ குடுக்க போறேன். அப்படின்னு எனக்கு தோணுனா தான் நான் போய் குடுப்பேன். நீங்க குடுக்குறத பார்த்து நான் வந்து இம்ப்ரெஸ் ஆயி நான் போய் குடுக்க போறதும் கிடையாது. அதனால நீங்க மத்தவங்களுக்கு செய்றத மேக்ஸிமம் நான் வந்து இது அவருக்கு மட்டும் நான் சொல்ல கிடையாது. அந்த மாதிரி வீடியோஸ் அப்லோட் பண்ற எல்லாருக்குமே சொல்றேன் நானு. நீங்க குடுக்குறீங்கன்னா, அது உங்களோட விருப்பம். நீங்க அத வந்து தனிப்பட்டு நீங்க குடுக்குறீங்க. அத நீங்க என்னமோ பண்ணுங்க. ஆனா, அத வந்து நீங்க வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணாம இருக்கிறது பெட்டர்ன்னு எனக்கு தோணுது. ஏன் அப்டின்னா, ம் அதான் இப்ப சொன்னேன்ல ரீசன் அதுதான். நம்ம செய்றது நல்ல பலன்கள் வந்து நமக்குள்ள இருந்தா போதும். அது நெறைய பேருக்கு தெரியணும்னு அவசியம் இல்ல. இப்ப வந்துட்டு நம்ம அவருக்கு புடிச்ச இப்ப நெறைய பேரு இப்ப அவர வந்து அன்ஃபாலோ பண்ணிட்டோம். நெறைய இப்ப பாத்தீங்கன்னா யூடியூப்ல அவர பத்தி தான் பேக் ஃபயர் ஆயிட்டு இருக்கு. நெறைய விஷயங்கள்ல. இதுல வந்து எனக்கும் ஒரு டவுட் இருந்தது. எப்படி அப்படின்னா, அவரு நெறைய கான்ட்ரோவர்சில சிக்கினாரு. ஆக்சிடென்ட் ஆனதா இருக்கட்டும், பேபி ஜெண்டர் ரிவ்யூ பண்ணதா இருக்கட்டும், தொப்புள் கட் பண்ணதா இருக்கட்டும், இது எல்லாமே வந்து எப்படி அவர் வெளிய வந்தாருன்னு தெரியல. ஆனா பிரியாணி மேன் வந்து ஒரு கொஸ்டின் கேட்டதுல பிரியாணி மேன் வந்து அரெஸ்ட் வரைக்கும் ஜெயில்ல வரைக்கும் இருந்துட்டு வந்தாரு. ஆனா எல்லாருக்கும் ஒரு இதுதான்டா. ஒரு சட்டம் தானே. எல்லாரும் ஒரு நாட்டுல தானே இருக்கோம். தமிழ்நாட்டுல தான் இருக்கோம். அது ஏன் மட்டும் லா வந்து இப்படி வேரி ஆகுதுன்னு எனக்கு தெரியல. மேபி பார்க்கலாம். எல்லாருக்கும் இந்த கொஸ்டின் இருக்கும்னு தான் நினைக்கிறேன். நீங்களும் இதெல்லாம் யோசிச்சீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் சுத்தமா அவாய்ட் பண்றது நல்லது. நீங்க என்ன ஃபீல் பண்றீங்கன்றதையும் கமெண்ட்ல சொல்லுங்க.
பாய்.